ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம் அமாவாசையினுடைய சங்கல்பத்தை எளிமையாக சொல்லித் தருகின்றோம். நீங்கள் செய்கின்ற குடும்ப வழக்கப்படி அதை கண்டிப்பாக செய்வதால் பித்ருக்களுக்கு சந்தோஷம் அடைவார்கள். பித்ருக்களுக்கு நிறைந்த சந்தோஷம் இருக்கும். ஆகையினால் தயவு செய்து எதை விட்டாலும் பித்ருக்காரிகளை மட்டும் விட்டுவிட மாட்டீர்கள் என்று நம்புகின்றோம். அந்த அமாவாசையானது எதிர்வரும் 30ஆம் தேதி 30 டிசம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமைக்கு நீங்கள் தேவையானவற்றையெல்லாம் தாம்பாளம், தர்பை, கட்டைப்புல், புக்னம், 3 தர்பை கூடிய பவித்திரம், கருப்பு எள்ளு ஆண்கள், வெள்ளை பெண்கள், தாம்பாளம், பஞ்சபாத்திர உத்தரணி, சொம்பு நிறைய ஜலம், வில்வம், துளசி, மணப்பலகை, விளக்கு அவரவர் குல வழக்கப்படி விளக்கேற்றுவதற்கு தயாராக எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கல்பம் ஆரம்பிப்போம். முதலில் ஆச்சமனம் செய்யுங்கள். அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா 3 முறை உதிரஞால தீர்த்தத்தை எடுத்து கொஞ்சம் சாப்பிட வேண்டும். ஒரு சொட்டு கையினால் ஜலம் எடுத்து கோவிந்தாய நமஹான்னு கீழே விடுங்கோ. பவித்திரத்தை போட்டுங்கோ. வலது கண்ணம் இடது கண்ணம்னு கட்டை விரலில் அங்க வந்தனம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா. இப்போ கொஞ்சம் ஒரு 4 தர்பைகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பவித்திரத்துடன் சேர்த்து இடுக்கு பில் என்று சொல்வாகை சேர்த்து கொள்ளுங்கள். அவரவர்களுக்குள்ள வழக்கம் எதுவாக இருந்தாலும் நமது பிள்ளையார் பூஜை மனதை நினைத்து கொண்டு, ஆனால் சுக்லாம்பரதம் என்று சொல்வது அர்த்தத்தை பெற சொல்கிறேன். தலையிலே நிதானமாக, காதுக்கு மேலே 4 அங்குலம் நிதானமாக 5 முறை கூட்டிக் கொள்ளுங்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்ன உபசாந்தயே. பிராணாநாயம்யாக ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் அஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். ஓம் மாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். உங்களுடைய இடது கையை உங்களுடைய வலது தொடை மேலே வைத்துக்கொண்டு வலது கையை மூடி அது மேலே வச்சுங்கோ. இப்பொழுது சங்கல்பம். மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வரி ஆக்ஞயாம் பிரீத்தியர்த்தம். வைஷ்ணவ சம்பிரதாயம் இதில் பல முறை இருக்கின்றது. ஒரே ஒரு முறை சொல்வோம். அறிவோம் தத்சது ஸ்ரீ கோவிந்த 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 கோவிந்தக அசிஷ்டி பகவதக மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணு ஆக்ஞா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணகா பதீய பராத்தே. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாபிகும்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூதீவே பாரத வருஷே பரதக்கண்டே. அந்தந்த ஊருக்கு க்ஷேத்திரத்து பேரை சேர்த்துக்கோ. காசி க்ஷேத்திரே, ராமேஸ்வர க்ஷேத்திரே, வேதாரண்ய க்ஷேத்திரே, ஸ்ரீ வராக க்ஷேத்திரே, இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஸ்ரீ பிருந்தாரண்ய க்ஷேத்திரே மேரோஹோ தக்ஷிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிகே பரபபாதீனாம் ஷஷ்ட்யாஹ சம்பஸ்வராணாம் மத்தியே இதானி மங்களகர குரோதிநாம சம்பஸ்வரே தக்ஷிணாயினே ஹேமந்த ருத்தௌ தனுர்மாசே கிருஷ்ணபக்ஷே
அமாவாஸ்யாம் சுபதிதௌ வாசரः இந்து வாசர திங்கக்கிழமை யுக்தாயாம் விருத்தி நாமயோக யுக்தாயாம் சதுஷ்பாத கரண யுக்தாயாம் மூலா நட்சத்திர சம்யுக்தாயாம் சுபநட்சத்திர சுபயோக சுபகரண ஏவங்குண சகல விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதோ பூணல் போட்டுட்டுருக்கோ அவள் மட்டும் பூணலை மாற்றி பிராச்சீனாவியம் இடமாக போட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ பகவதாக்யா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அல்லது ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் கோத்திரத்தை சொல்லுவோம். உதாரணமாக வாதூல கோத்திரம்னு வச்சுக்கோங்களேன். வாதூல கோத்திர உத்பவசிய அப்பா இருக்கா, தாத்தா பேரை சொல்லுங்க. கொள்ளு தாத்தா அவங்களுடைய அப்பா பேர் சொல்லுங்க. வசூருத்ர ஆதித்ய ஸ்வரூப மமன்னு சொல்லுங்க. பிதாமக பிரபிதாமக பித்ரு பிரபிதாமகானாம் வாதூல கோத்ராயாக. அம்மா இருந்தால் அப்பாவோட அம்மா இருந்தால் அம்மா இல்லையா, அம்மா பேர் சொல்லுங்க. அப்பாவோட அம்மா பேர் சொல்லுங்க. அப்பாவோட பாட்டி பேர் சொல்லுங்க. வசூருத்ர ஆதித்ய ஸ்வரூப பத்னினாம் மம மாதுகு பிதாமகி பிரபிதாமகினாம். முடிஞ்சு போச்சா? இப்போ அம்மா பிறந்த கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரத்தை சொல்லுங்க. இப்போ அம்மாவுடைய அப்பா பேர், அம்மாவுடைய தாத்தா பேர், அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர், அம்மாவுடைய அம்மா பேர், அம்மாவுடைய பாட்டி பேர், அம்மாவுடைய கொள்ளு பாட்டி பேர். தெரியவில்லை என்றால் இறைவனுடைய பெயரை அம்பாளுடைய பெயரை பெண்களுக்கும் மாற்றி வைத்துக் கொள்ளலாம். வசூருத்ர ஆதித்ய ஸ்வரூப இந்த இடத்துல சொல்லுவோம். சபத்னி சமேத மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருநாம். இப்போ காருண்யதர் தத்தது அந்தந்த கோத்திரம் தத்தது கோத்திரானாம் தத்தது சர்மானாம் வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ருநாம் அக்ஷய்ய திருப்யத்தம் அமாவாஸ்ய புண்ணியகால தர்சஸ்ரார்த்த பிரதிநிதி திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷே. ஊனலை வளம் போட்டுங்கோ. கையில் உள்ள அந்த 4 தர்ப்பையை கீழே போடுங்கோ. கொஞ்சோண்டு ஜலத்தை எடுத்து கையலம்பிங்கோ. உபஸ்பிருஷ்டியா மறுபடியும் பூனலை இடம் பிராச்சீனா விதம் போட்டுங்கோ. இப்போ எப்பயும் நீங்கள் தர்ப்பணம் செய்வது போல் எள்ளையும் நீரையும் விட்டு வலது கையில் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் உள்ள பாகத்தின் வழியாக பெயரை சொல்லி அப்பா பெயரை சொல்லி வசூரூபான் உதாரணம் பிதிரேன்னு ஸ்பதா நமத்தர்ப்பயாமி 3 தடவை சொல்லி ஸ்பதா நமத்தர்ப்பயாமி. தர்ப்பயாமின்னு சொல்வதை விட ஸ்பதா என்கின்ற தேவதையை சேர்த்து சொல்லும்பொழுது அதிவேகமாக தர்ப்பணம் அந்த இடத்திற்கு பித்தர்களுக்கு கொண்டு செல்லப்படும். இப்பொழுதெல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக உங்களுக்கு தெரிந்த சொந்தக்காரங்கள், நண்பர்கள், உங்களுக்கு உதவி செய்தவர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கெல்லாம் பெயர் தெரிந்தால் அவங்க பேரை சொல்லி தர்ப்பணம் பண்ணுவோம். முடிவாக எத்தனையோ ஜீவராசிகளுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு காருண்ய தர்ப்பணம். தத்தது கோத்ரானாம் தத்தது சர்மானாம் வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ரேன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இதையே சொல்லி 3 தடவை தர்ப்பணம் பண்ணுவோம். ஸ்வதானமத்தர்ப்பயாமி ஸ்வதானமத்தர்ப்பயாமி ஸ்வதானமத்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் ஹிருதம் பயஹா கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தற்பேதமே அஸ்மது காருண்ய பித்ரு திருப்பியதா. இப்போ
இப்போ பூனல் வலம் போட்டுங்கோ, சும்மா கீழே வைங்கோ. நீங்கள் தர்ப்பணம் பண்ண இந்த தாம்பாளத்தை நிதானமாக 12 முறை உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரம் யானி காணிக்க பாபானி சாந்தாகாரம் சொல்லுங்கோ. தேவதாப்பியா பிதிருப்பியா நம்ம யோகிப்பிய அதை சொல்லலாம். 12 முறை பிரதட்சணம் வலம் வந்து மறுபடியும் பூனலை இடமாக போட்டு தெற்கு பக்கமாக விழுந்து சேவிக்க வேண்டும், வணங்க வேண்டும். தர்ப்பணம் முழுவதும் தெற்கு நோக்கி அமர்ந்து கொண்டுதான் செய்ய வேண்டும். அது உன்னதமான முழு பலனை கொடுக்கும். கிழக்கில் நோக்கி அமர்ந்து கொண்டு செய்வதால் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் முடித்துவிட்டு யதாஸ்தானம் பண்ணுங்கோ. அஸ்மாத் குர்ச்சாது கொஞ்சம் எள்ளு எடுத்துங்கோ. அஸ்மாது குர்ச்சாது வர்க்கத்வய ஆவாகித சமஸ்த பிதிரின்னு சமஸ்த உபச்சாரான் சமர்ப்பயாமி. எள்ளை போடுங்கோ. மறுபடியும் எடுத்துங்கோ, எள்ளு எடுத்துங்கோ. அஸ்மாது குர்ச்சாது ஆவாகித சமஸ்த பிதிரின்னு யதா சுகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. மறித்து போடுங்கோ. இப்போ கொஞ்சோண்டு துளி அசைச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் புக்கனங்கள்லாம் பிரித்து நுனியெல்லாம் ஒன்றா சேர்க்குற மாதிரி கட்டைப்பில்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு எள்ளை சேர்த்துட்டு அப்படியே அந்த எப்பயும் தர்ப்பணம் பண்ணுற போல் ஏஷான மாதா நபிதா ந பிராதா ந பந்துகு நானிய கோத்திரணகா தே சர்வே திருப்பிமாயாந்து குசோதலகி குசைஷ்டிலகி திருப்பியதா. எத்தனையோ அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருப்போம். எத்தனையோ அண்ணனுக்கு அண்ணனாவை சகோதரனுக்காக இப்படியெல்லாம் பல காரணங்களுக்காக காருண்ய தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிறகு பூனலை வலம் போட்டுக்கொண்டு நீங்கள் ஜலத்தை கால்படாத இடத்தில் விட்டுவிட்டு தர்ப்பையெல்லாம் போட்டுவிட்டு கையில் இல்லாமல் அலம்பிக்கொண்டு உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்வது, காயன வாச்சா செய்வது அவரது குல வழக்கப்படி உங்களுடைய தெரிந்த வழக்கப்படி செய்ய வேண்டும். காக்கைகளுக்கு உணவு, அண்டங்காய்களுக்கு உணவு, எண்ணெயில் செய்த பட்சணங்கள் உடனடியாக வைத்து பசுக்களுக்கு அகத்திக்கீரை, மலை வாழைப்பழம் இவைகளை கொடுப்பதும், எறும்புகளுக்கு உணவிடுவதும், பறவைகளுக்கு உணவிடுவதும், அருகில் உள்ள ஆலயத்திற்கு கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் மிகுந்த பலனை தரும். கோயில் குளங்களிலே ஆறுகளில் உள்ள மீன்களுக்கு உணவிடுவதும் குறைவற்ற செல்வத்தை தரும். உடனடியாக அப்பொழுதே அரச மரத்தை உங்களோட சௌக்கியத்துக்கு தகுந்த மாதிரி 108 தடவை 1008 முறை மஞ்சள் குங்குமம் வைத்து வலம் வந்து அன்று பிரதட்சிண அமாவாசை கொண்டாடுங்கள். பசுவிற்கு கோதுமை தவிடு வைத்து தண்ணீரை வைத்து வழிபட்டால், பசுவை வணங்கினால் அன்று செல்வ கடாட்சம் பெருகும். வீட்டுக்கு வேண்டிய சகலவிதமான மளிகை கடை சாமான்கள், மஞ்சப்பொடி, குங்குமம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அப்படி சொல்லுவோம் இல்லையோ, வெந்தயம், மிளகு, சீரகம், அரிசி, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, பருப்பு வகைகள், வெல்லம் எல்லாமே வைக்குங்க. காப்பி பொடி, சர்க்கரை, ஜீனி, எல்லா விதமான மளிகை, மிளகா, தனியா, மல்லி அத்தனையும் வாங்கிக்கலாம். எண்ணெய் வரையும் வாங்கி கொள்ளலாம். அன்றைக்கு மூல நட்சத்திரத்தில் நீங்கள் வாங்கும்போது உங்கள் வீட்டில் எந்த காலத்திலும் பசி, பஞ்சம், பட்னி என்பது இருக்காது. அன்றைக்கு மளிகை கடை சாமான் மளிகை சாமான்கள் மூல நட்சத்திரத்தில் தான் வாங்க வேண்டும். ஏதோ ஒரு காலத்தில் தட்டுமட்டு இருந்தால் மட்டும் அவசரத்துக்கு வாங்கணுமே தவிர, மூல நட்சத்திரத்தில் நீங்கள் வாங்கி பார்த்தால் நீங்கள் வாங்குகின்ற மளிகை கடை பொருளானது விருத்தியாகி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் அத்தனை பேருக்கு உணவு பரிமாறி சந்தோஷமாக இருக்கலாம். மீண்டும் அன்னைக்கு அனுமார் ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமத் ஜெயந்தி. அருகிலுள்ள ஆஞ்சநேயரை வணங்கி அபிஷேக ஆராதனை பல பேர் ஒன்று கூடி வடமாலை சாத்தி ஆஞ்சநேயரையும் வழிபடுவதால் பல கோடி புண்ணியங்கள். இதுபோல அதாவது பிரதட்சிண அமாவாசை, திங்கட்கிழமை அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இப்படி சேர்ந்து வருவது என்பது மிக துர்லபம். இப்படி ஒன்றும் அனுமத் ஜெயந்தி எல்லாம் வருதே, இப்படி எல்லாமே அமைந்து நீங்கள் செய்து பாருங்கள். அதற்குள்ளே கைகளிலே மருதாணியை இட்டுக்கொள்ளுங்கள். அருகில் உள்ள ஆலயம், தீர்த்த குளம் வருவது, அண்ணாமலையை வலம் வருவது, கிரிவலம் வருவது, இப்படி உங்களால் 4-10 பேர் ஒன்று சேர்ந்து தான தர்மங்களை கூட்டாக செய்யும் பொழுது பலன்கள் கோடி கோடியாக பெருகும். இதை ஷேர் பண்ணும்போது நான் 4 பேருக்கு பகிர்ந்தாலும் அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு
உங்களுக்கு அந்த பித்தர்கள் ஆசி வழங்குவார்கள். இதில் சந்தேகமே வேண்டாம், ஐயம் வேண்டாம். இன்னும் கொஞ்சம் எளிமையாகவும் முன்ப தர்ப்பணத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். இதுவும் எளிமைதான். இந்த சமஸ்கிருத வாக்கியத்தில் நிறைய இருக்குது. ஆயாத பிதரகா சௌமியா கம்பீரை பதவிகி பூர்வகி பிரஜா அஸ்வப்பியம், அதாவது இப்படியே ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் நம்ம வாத்தியார் தமிழ் முறையிலேயே எளிமையாக சொல்லிக் கொடுக்குறார். அதை செய்யுங்கள். கடைசியில் தமிழ்லேயே காருண்ய தத்துவம், நீத்தார் நெடுங்கோலம் நின்றவளை நீத்தாயம் ஏத்தார் எங்கோலம் எம்புலத்தார் எம்பூரம் காத்தார் கரணத்தார் கரமேவி எழுபுலமே கூத்தார் கொடப்பெருமாள் கொண்டாங்கே ஏகிடவே மூத்தார் முதம்பேதம் முற்றாய் மலர்ந்திடவே பூத்தார் புனல் எம்பும் பூமரையாய் பூமோட்டம் காருண்ய ஆருண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாம் வாத்தியாருக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். குரு நம்பிக்கை கண்டிப்பாக கொள்ளுங்கள். எதிர்காலத்திலே குரு தான் நமக்கு எந்த நேரத்தில் எப்பொழுதும் வழி நடத்துபவர் ஒரு குருவே. குரு இல்லாத வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது, குருட்டு வாழ்க்கையாக இருக்கும். குரு சொல்லுக்கு மறுசொல் இல்லை. குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குருவே சர்வலோகானாம் பஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நமகா என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த பஞ்சாட்சரம் அஷ்டாத்தரம் இப்படி சொல்லுங்கள். 2025க்கு முருகர் வழிபாடு மிக மிக உங்களுக்கு அவசியம். அதை பற்றி நிறைய முன்பை கொடுக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அதை நீங்கள் எல்லோருக்கும் அனுப்பி ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு விருப்பம் உள்ளவருக்கு அனுப்புங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாள அருணாச்சலம்.